இல்ல அபி அவுட் ஆனாலும் நான் மேட்சை கொண்டு போறேன்னு சொல்லிட்டு இங்கிலாந்து ஆடி மேட்சை வின் பண்ணியிருக்காரு. குரூஷியலான ஒரு 6 அடிச்சு மேட்சை தலைகீழா மாத்திட்டாரு. வாரியர்ஸ்ல இருந்து மேன் ஆஃப் த மேட்ச் கார்த்திக் என்கின்ற சாமா இந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுக்கறதுக்காக அவர் எவர் கிரீன் ஓனர் கேப்டன் அன்பு செல்வன் யூ த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு சாமா என்கின்ற கார்த்திக். சூப்பர், வெல் பிளேட் கார்த்திக். கரெக்டா கரெக்டா அப்படி வேணா ஓடிடு, ஒண்ணுமே பண்ணல. நீ அவன் டீமை தோக்கடிக்கு நிறைய ட்ரை பண்ண, ஆனா அவனுக்கு அதையும் மீறி ஜெயிச்சிருக்கானுங்க. கம்முன்னு வந்துரு. வெல் பிளேட் கார்த்திக் என்கின்ற சாமா. உங்க டீமை தோக்கடிக்கு நிறைய ட்ரை பண்ணான் இவன். தபாரி இவன் நிறைய ட்ரை பண்ணான். ஒரு கேட்ச் ஒன்னு குரூஷலா ஒரு கேட்ச் ஒன்னு டிராப் ஆச்சு. அந்த டிராப்புக்கு அப்புறம் அவர் சான்ஸே கொடுக்கல. மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு. பாய் இன்னும் 2 ஒண்ணுங்கிற பார்த்து மேட்ச் டிரா ஆயிடுச்சுடா நீ. ஏய் கோகுலு, இன்னும் 2 ஒண்ணுடா. மேட்ச் கொஞ்சம் ஃபாஸ்டா நடத்துங்க. இதுவுமே இந்த போல்ல ஒரு முக்கியமான மேட்ச் தான். இந்த போல்ல இருக்க எல்லா மேட்சுமே ஒரு மாதிரி முக்கியமான மேட்ச் தான். ஸ்பார்டன்ஸ் 2 மேட்ச் தோத்துருந்தாலுமே வந்து இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா மைனூட்டா ஒரு வாய்ப்பு இருக்கு நிறைய. இது ஒரு நல்ல ஒரு பரபரப்பான மேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஷாட்டுங்க. மாறிட்டு இருந்த ஒரு நல்ல ஒரு ஷாட்டு. போருங்க. ஒருத்தர் நடனா மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஓடுனுக்கிறாரு, ஒருத்தர் 4 போனதுக்கு அப்புறம் தெரியாம ஓடுனுக்கிறாரு. ஆர்வத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏய் உன்னை கூட்டுனுக்கிறான் வர ரொம்ப இன்னைக்கு நேரமா. எல்லாமே டூ ஆர் டை மேட்ச். மேட்ச் வின் பண்ணாலும் லாஸ் பண்ணாலும் ஈவினிங் வரையும் கிரவுண்ட்ல இருக்கணும் 11s எல்லா டீமுமே. யாரும் வெளியே போகாதீங்க. எல்லாமே இருக்கு. சாப்பாடு இருக்கு, கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு. எவர் கிரீன் சார்பா லஞ்ச் அண்ட் கூல் ட்ரிங்க்ஸ் ஸ்பான்சர் பண்றாங்க. நம்ம எல்ஐ ஸ்போர்ட்ஸ் லைவ் கொடுத்துட்டு இருக்காங்க. லைவ் ஸ்பான்சர் சத்யா, என்எஸ்கே சத்யா.
என்எஸ்கே பிரீமியர் லீக் நடப்பதற்கு எவர் கிரீன் சார்பாக 2 நாட்களுமே உணவு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 6 ஒரு ஓவர் நல்ல அணி எண்ணிக்கை 6 நல்ல ஒரு தொடக்கம். ஃபர்ஸ்ட் பாலே 4 போனாலும் அடுத்து நல்லா கம்பேக் பண்ணியிருக்காரு. சக்திவேல் என்கின்ற கட்டப்பா போன மேட்ச் நல்லா போலிங் போட்டாரு. இருந்தாலும் அந்த மேட்ச் லாஸ் பண்ணாங்க. நல்ல ஷாட்டுங்க. கோகுல் இதுவா இப்படியா என்னடா பண்ற ஓடி வந்து நல்ல பிள்ளை அவனுக்கு கேப் கொடுப்பா. ஓடி போய் வேலை கட்டி பிடிச்சிட்டு வர. என்னதுல வேலை கட்டி பிடிக்க ஓடி போயிட்டு அதுக்காக ஓடின சரியான ஷாட்டுங்க. ஏன்னா நெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாரான்னு தெரியல. சூப்பரா ஆடுறாருங்க. நெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்குது என்னமோ. என்பிஎலோட சிறந்த ஃபீல்டர் இங்க சுத்திட்டு இருக்காரு ஸ்டேஜ் ஆண்ட. ஏய் சூரியன் படாம இருக்கு கேப் போட்டுக்கூடா கோகுல். சூரியனை யாரும் சுட முடியாது. அருமையான அடிக்கப்பட்ட பந்து 1 2ஆக மாற வாய்ப்பு. ரன் அவுட். ரன் அவுட் என்ற முறையில் பேட்ஸ்மேன் இது சூப்பரா ஆடிட்டு இருந்தார் இந்த பேட்ஸ்மேன். நல்லா ஆடிட்டு இருந்த ஆனந்த் என்கின்ற மாடு ரன் அவுட் என்ற முறையில் தன்னுடைய விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார். போடலாமா வேணாமான்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ல தன்னுடைய விக்கெட்டை விட்டுருக்காங்க. நல்ல ஒரு ஃபீலிங், நல்ல ஒரு த்ரோவும் கூட. தருண் நாங்க சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் எங்கிருந்தாலும் தயவு செஞ்சு கிரவுண்டுக்கு வந்துருங்க. ஏன்னா அடுத்த மேட்ச் நம்மளுது. ஓனர் கோயிலுக்கு போயிட்டார். இங்கேடா தான் வந்துட்டு நான் போறேன். கேட்சுங்க. கேட்ச். பரத் அந்த அணியின் அதிரடி ஆட்டக்காரர் பரத் தன்னுடைய விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார். அடுத்ததாக சக்தி. நாங்க சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ் எங்க இருக்கீங்கன்னு தெரியல. எங்க இருந்தாலும் தயவு செஞ்சு இங்க வந்துருங்க. நம்மளுக்கு மேட்ச் இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் நம்மளுக்கு தான். ஏய் எத்தனை ஓவர் ஆடலாம் கதிரே? அடுத்த மேட்ச் லீக். அது எந்த டீமுமே பாதிக்காதுன்றதுனால 2 டீம் கேப்டன்ஸும் முடிவு பண்ணி 6 ஓவர் ஆடலான்னு சூஸ் பண்ணிருக்காங்க அந்த குரூப்ல. அந்த மேட்ச் 6 ஓவர் ஆடலான்ட்டு 2 கேப்டனும் முடிவு பண்ணியிருக்காங்க. டைம் கன்சியூம் பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. 2 ஓவர் முடிந்த அணி எண்ணிக்கை 13. நல்ல ஸ்டார்ட்டுங்க. சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க.
அடுத்த 2 மேட்ச் ஓவர்ல வெறும் 13 ரன் தான் குடுத்துருக்காங்க. நாங்க சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் எவர்கிரீன் மேட்ச் வந்து 2 நல்ல விக்கெட்டையும் எடுத்திருக்காங்க. 13. 13. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 13. 2 1 ஓவர் 2 விக்கெட் போயிருக்கு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 13 ரன். கோகுல் கேப் வாங்கி போட்டாரு. இனிமே சூரியன் கண் கூசாதுன்னு நெனைக்கிறேன். ரீகன். வைடுங்க. அடுத்த மேட்ச் நாங்க சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் எவர்கிரீன் 6 ஓவர்கள் கொண்ட மேட்ச் அது. நாங்க சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ் கொஞ்சம் எங்க இருந்தாலும் வந்துருங்க. மேட்ச் நம்மளுக்கு தான். நல்ல ஷாட்டுங்க. 1 2 2 கன்ஃபார்ம். ஆஹா நல்ல ஃபீல்டிங்க. தருண்கிட்ட இருந்து ஒரு சூப்பரான ஃபீல்டிங். நல்லா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல அவரு. எப்பயும் யூசுவலா அது பண்ண மாட்டாரு. ஆனா இந்த டோர்னமெண்ட்ல சூப்பரா ஃபீல்டிங் பண்ணிருக்காரு. டேங்க் லாரி 20 லிட்டர் கேனு. வைடுங்க. சூப்பரா நகர்ந்து நகர்ந்து வைடு வாங்கிட்டு இருக்காரு. அடிங்க ஒரு வைடு விடுறாரு. அடுத்த பால் டபுள் ஆடுறாரு. ஒரு வைடு விடுறாரு. அடுத்த பால் டபுள் வாங்குறாரு. அந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அது அவரு. சக்தி. புது மாப்பிள்ளை சக்தி. நல்ல ஒரு ஷாட்டுங்க. நல்ல ஃபீல்டிங்க. கேப்டன் வேலு ரெஸ்பான்சிபிள் எடுத்திருக்காரு. அவரு துணிஞ்சு பண்ணிருக்காரு. நம்ம பண்ணாதான் பசங்களும் பண்ணுவாங்க பின்னாடின்னு தெரிஞ்சிருக்கு அவருக்கு. ஃபீல்ட் செட் பண்ணிட்டு இருக்காரு. போதும்னு நினைக்கிறேன். அவர் அவர் நினைக்கிற வரைக்கும் நோந்து நேரம். உள்ளவா உள்ளவா. கண்டிப்பா நாங்க சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே சொல்லிடுறேன். ஷூ இல்லன்னா தயவு செஞ்சு ஷூ வாங்கிடுங்க. யார்கிட்டயாவது பசங்க கிட்ட. எல்லாம் நம்ம ஏரியா பசங்க தான் யார் கேட்டாலும் ஷூ குடுப்பாங்க. நெக்ஸ்ட் மேட்சா இருக்கட்டும், இந்த மேட்சா இருக்கட்டும், எல்லா பிளேயருமே ஷூ, ட்ராக், ஸ்போர்ட்ஸ் அட்டையரோட ஆடணும். செக் பண்ணிக்கங்க. அவங்க கேப்டன்ஸ் தான் சொல்லணும். சூப்பர். இந்த வாட்டி கேப் போடுறதால சூரியன் கண் கூசலன்னு அவரே சும்மா அப்படியே கேப்ப தொட்டு காட்டுறாரு. வேலு. அவங்க டீமோட வேலு அப்பா அப்படின்ற மேட்ச் அப்புறம் புஷ்டலாம். சக்தி சக்தி விக்கெட். ஸ்கோர் கேக்குறாங்க பாருப்பா. எவ்வளோப்பா? சரிங்க. ஓவர் முடிஞ்ச உடனே நாங்களே இன்ஃபார்ம் ஓவர் பண்றோம். முடிஞ்ச உடனே சொல்லுவோம் பிரதர். ஓவர் முடிஞ்சிச்சுங்களா? 21 இப்போதைக்கு. 3 ஓவர்ஸ் 21 ரன்ஸ். நல்லா போட்டிருக்காங்கங்க. ஸ்மால் ஐஸ், குச் ஐஸ். பேட்ஸ்மேன் சரவணா. அகல பந்துங்க. வைட் பிளஸ் 1 ரன். கையிலே வந்த பால விட்டுட்டாரு. வைடு குடுத்துட்டாங்க அம்பேரு. நோட் பண்ண மாட்டேன்றீங்க.
அவங்க டீம தோக்கடிக்க நெறைய வேலை பண்ணாரு. நீயும் நெறைய பண்ண. எவர்கிரீன்ல ஒரு பெரிய போட்டி நடந்துட்டு இருக்குங்க. என்னன்னா, எல்லா டீம்லயும் "ஏய் நான் 6 ரன் போட்டேன். ஏய் நான் 4 ரன் போட்டேன்னு" போட்டி போட்டுப்பாங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஐயோ! குல்ஃபி ஐஸ் பேட்டு. ஃபேமஸ் ஆயிட்டு இருக்குங்க இந்த குல்ஃபி ஐஸ் பேட்டு. எவர்கிரீன்ல என்ன போட்டி நடக்குதுன்னா, "ஏய் நான் 26 ரன் குடுத்தேன்னு பார்த்தேன். நல்ல வேளை நீயும் என் கூடயே வந்த பார்றா பக்கத்திலேயே. நீயும் ஒரு 26." 2 பேரும் போட்டி போட்டுன்னுருக்காங்க. கோபியும், பிரபுராமும். 2 பேரும் சேர்ந்து 52 ரன் விட்டு குடுத்துருக்காங்க. அப்படியா? அவங்க 2 பேர் மட்டுமே சேர்ந்து 55 ரன் குடுத்துருக்காங்களாம். 52. நாட் அவுட்டுங்க. அவர் நீங்க அப்பீல் பண்ண நேரம் ஸ்டம்பிங்கா அடிச்சிருக்கலாம். அவரு ஸ்டம்ப் விட்டு வெளிய எவ்வளோ தூரம் போயிட்டாரு. பால் கவுண்ட் எத்தனப்பா? 2 பால்ஸ் ஆயிருக்கு. 4 பால்ஸ் ரிமைனிங். நல்ல பாலுங்க. எவர்கிரீன் டீம் நமக்கு ஃபுட் ஸ்பான்சர் பண்றாங்க, கூல் ட்ரிங்க்ஸ் ஸ்பான்சர் பண்றாங்க. எந்த மேட்ச் முடிஞ்சாலும், மேட்ச் லாஸோ, வெற்றியோ எது ஆனாலும் டீம் பிளேயர்ஸ் ஈவினிங் வரையும் கிரவுண்ட்லயே இருங்க. என்பிஎல் பிளேயர்ஸ் யாரும் வீட்டுக்கு போகாதீங்க. அருமையா போட்டுட்டு இருக்காருப்பா இந்த போலரு. ரூபன் காலேஜ்ல லீவ் கேட்டுட்டு வந்திருக்காரு இன்னைக்கு. சமி நல்லா போயிட்டு வைடு. இருந்தது. நல்லா போட்டிருந்தாருன்னு பார்த்தேன். திடீர்னு ஒரு ஷார்ட் பால் ட்ரை பண்றாரு. மறுபடியும் சொல்றேன், எந்த ஆர்கியூமெண்ட்டா இருந்தாலும் கேப்டன், அம்பையர் அவங்க மட்டும் தான் பேசிக்கணும். மத்த டீம் பிளேயர்ஸ் உள்ள கிரவுண்ட் உள்ள வைட் வரக்கூடாது. வைட். ஓகே, ஓகே. நல்ல பாலுங்க. விட்டாரு ஃபுல் டாஸுங்க. ஈஸி, ஜூஸி ஃபுல் டாஸுங்க அது. ரொம்ப நேரம் போர் அடிக்குது கமெண்ட்ரி பாக்ஸ்ல. அந்த மலையாள கமெண்ட்ரி எங்க போனாருன்னு தெரியல. குட்றா டேய் வந்து குட்றா. டேய் ஹிந்தி கமெண்ட்ரி குட்றா. கடைக்கு போயிருக்காரு. ஹிந்தி கமெண்ட்ரி. டாட் பாலுங்க. ரிவ்யூ போயிருக்காரு. இருப்பா. அம்பையர் டவுட்னா மட்டும் தான் ரிவ்யூ போவாரு. நீங்க பிரஷர் பண்ணாதீங்க சரவணன். இல்லண்ணா அம்பையருக்கு டவுட்னா அம்பையர் போவாருண்ணா. அம்பையர் டவுட்டா இருந்தாரு. அவர் கான்ஃபிடென்ட்டா இருந்தாருன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்லடா அம்பையர் பேட்ஸ்மேன் ஃபீல் பண்ணாலும் அம்பையர் ஒரு மாதிரி டவுட்டா இருந்தாரு. அவர் போயிருக்காரு. வெயிட் பண்ணுங்க. ட்ரிங்க்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க அப்படியே. ஐயோ நான் பேசுறதெல்லாம் மைக்ல கேட்டேன்.
ஏய் செக் பண்ணியா? இல்லப்பா. ஆன் தி லைன் ஒயிட் தான். ஆனா அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கேமரால கிளியரா தெரியல. அம்பயருடைய கால் என்னமோ அதுக்கு போயிரும் அவ்வளோதான் ஸ்ட்ரெய்ட்டா. அம்பயருடைய கால் ஒயிட் இல்லன்னு குடுத்துட்டாரு. ஒயிட் இல்ல ஃபர்ஸ்ட் ஒயிட் இல்லன்னு குடுத்துட்டாருப்பா. அதான் அம்பயர் हर ओवर में 20 पर 5 रन खेले हैं एस टू। சிறப்பான ஒரு அடிங்க. நல்ல ஃபீல்டிங் சூப்பரா ஃபீல்டிங் பண்ணியிருக்காருங்க. அருமையான ஒரு ஃபீல்டிங். சபரி. நம்ம என்எஸ்கே நகர் 1வது தெருவை சேர்ந்த ரகனோட பையன் அவன். நல்லா ஃபீல்டிங் பண்றாரு. நல்ல ஷாட் ட்ரை பண்ணாரு முடியல. ஆஹா! பார்த்து பார்த்து மெதுவா மெதுவா கொஞ்சம் அவுட் ஃபீல்டு, இன்ஃபீல்டு எல்லாமே கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரா இருக்கு. கொஞ்சம் உஷாரா ஃபீல்டிங் பண்ணுங்க. ரிவர்ஸ்க்கான முயற்சி. ஆனா நல்லா போட்டிருக்காரு பவுலரு. நல்ல ஷாட்டுங்க. கேட்ச் ஆகுமா? शक्तिवेल पकड़ गया वो बॉल। யா ஓ பால். சூப்பர். நல்ல கேட்சுங்க. பிரபுராம் கோவத்துக்கு இப்படிலாம் பேசக்கூடாது. பக்கடா தின்னு வட தின்னு. ஓ வந்து விட்டார். மோசமான மோசா.
அவருக்கு ஒரு தனி பேரே ஒண்ணு இருக்குதா? சுண்ணாம்பு மூட்டை மோசான்றாங்க. மிலிட்டரி மோசாவா? மிலிட்டரி ரன்னி தான் அவரு. ரீசெண்டா வந்து டவுன் கிரவுண்ட் அந்த மேட்ச்ல வந்து நம்ம திண்டுக்கல் சாரதிய 3 சிக்ஸ் திண்டுக்கல் சாரதி என்கின்ற கருணாஸ் 3 சிக்ஸ் அடிச்சாரு. 3 பாலுமே காணாம போயிடுச்சு. சித்தப்பா ஆட, அண்ணன் பையன் போட, அத மறுபடியும் பின்னாடி இந்த தம்பி பிடிக்க, அடடடா! ஒரு குடும்பமே உள்ள கிரிக்கெட் ஆடுதியா? சித்தப்பா தலைவர் படத்துக்கு போனோம் 500 கொடுங்கன்ற மாதிரி 2 பால் போடுறேன் டாட் விட்டுருங்க அப்படின்னு போட்டிருக்காரு. पकड़ो भैया 4 overs இல்ல 5 overs completed team score 28 4 wickets நல்லா ஃபைட் பண்ணி bowling போடுறாங்க. இத ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க நிறைய இந்நேரம் வேற இடத்துல இருந்திருப்பாங்க. இருந்தாலும் இன்னும் வாய்ப்பு இன்னும் அவங்களுக்கு இன்னும் பறி போகல. இந்த போல் இன்னும் டிசைடே ஆகல. எந்த டீமுமே குவாலிஃபை ஆகல இன்னும். அத வைட அடிச்சு கையில கொடுத்திருக்காரு. வாரியர்ஸ் இல்ல சாரி ஸ்பாட்டன்ஸுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த ஷாட் மூலியமா. Next batsman, Crescent May. மிஸ் ஆயிட்டே இருக்குங்க. ரூபன்லாம் ஃபேமிலியில் வராங்க. அது பள்ளத்தில் 15வது துறை டிபார்ட்மெண்ட் அது. கீப்பர் நிக்கிற ஒரு தம்பி, பேட்டிங் ஆடுற ஒரு அண்ணன், கண்ட்ரில நிக்கிறது இது அண்ணன் பையன். இதுல இன்னொரு ஃபேமிலி இருக்குது தெரியுமா உனக்கு? கவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மாமா நிக்கிறாரு, ஸ்லிப்ல மச்சான் நிக்கிறாரு. ஒரே சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க டீம் உள்ள. நாங்க அனாதையா நின்னுக்குது. எதுக்கு நிக்கிறீங்க? அனாதை இது. பின்னாடி சீக்கிரம் வைடுங்க. நல்ல ஒரு பிக் ஸ்விங்குங்க இந்த bat. ஓ நாயா டச் வேணாம் உங்களுக்கு. ஆறுங்க அசால்ட்டா வச்சாருங்க. ஒரு மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸா இருந்ததுங்க இந்த ஷாட். அநேகமா இது ஷார்ட் ஆஃப் த டேன்னு நினைக்கிறேன் இந்த பால் இந்த ஷாட். ஷார்ட் ஆஃப் த டேங்க.
சரியான ஷாட்டுங்க. அச்சாருங்க கவர்ஸ்ல. ஃபீல்டரால மூவே பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி ஷாட்டுங்க. ரன்னே இல்லாம வந்தது. அடிச்சு ரன் எடுத்துட்டு வந்துட்டாரு. ஆஃப்டர் 5 ஓவர்ஸா? 6 ஓவர்ஸ். After 6 over completed, team score 41. 41. ஷார்ட் ஆஃப் த டேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்ல வச்ச அந்த 6 தாங்க. செமையா இருந்துச்சு. ஒரு மாரி டைம் பண்ண மாரி இருந்தது. சூப்பரா அடிச்சாரு. ஆமா. அடுத்ததாக அருமையான ஒரு பாலுங்க. ரன் அவுட் வாய்ப்பா? ரன் அவுட்டுங்க. மிலிட்டரி ரன்னிங் ஓடலங்க அவரு. மிலிட்டரியில அவர் ஓடுற மாரி சித்தப்பா ரன் அவுட் பண்ணிருக்கு. அண்ணன் மகனே வீட்டுக்கு வாடா. அவர் சித்தப்பா, அவர் அண்ணன் பையன், அவரு ஒரு சித்தப்பா. அவரு ஒரு சித்தப்பா, இவரு ஒரு சித்தப்பா. இது ஒரு அனாதையா நின்னுது கேப் போட்டுன்னு. ஏய் அழாத. இங்க வா. அவர் கட்டப்பா இல்ல. இவங்களுக்கு எல்லாருக்கும் பெரியப்பா. அவரும் குருசாமி தானா? கோபி. ஏன்னா அவன் பேரும் கோபி. ஏய் கம்முனுடா. ஞாபகமா விட்டுற போறேன்டா. கம்முனுடா. நல்லா போய் யார் வாயிலையும் விழாத. யார் மேல ஏய் ஏய் கஷ்டாங்கல்ல. ஒரு வாரம் போ. ஆ நல்ல பாலுங்க. சூப்பரா போட்டுட்டு இருக்காரு வேணு. ஒரு ஃபீல்ட் செட் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி போலிங் போட்டுட்டு இருக்காரு. சீனியர் பிளேயர் என்எஸ்கே நகர்ல ரொம்ப வருஷமா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்ட் செட் பண்ணிட்டு இருக்காரு ஜார்ஜ். நல்லா அடிங்க. ஷாட்டுங்க. எக்ஸ்ட்ரா கவர் ரீஜன்ல இன்னொரு ஆறுங்க. கவர்ஸ் அது கவர்ஸ் வச்சாரு. எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல ஃபீல்டர் வச்சாங்க. 2100 இப்பதாங்க வேலை செய்யுது. 2100 காரணமே நேத்து சாப்பிட்டு 170 தாங்க. 150 ரூபா அது. இங்கெல்லாம் இல்ல. வைரம் தான் சாப்பிடுவாங்க எங்கால. வைரம் வைரம். நம்ம இங்கிலீஷ்ல சொல்லு. நல்ல பாலுங்க. ஒரு 6க்கு அப்புறம் சரியான கம்பேக்குங்க. பேட்ஸ்மேன் போலர் இருந்து. அவர்கிட்ட மைக் தெளிவா பேசுவார் அவர். அணிக்காக கில்லி வேலு. அருமையான அடிங்க. அதுதாங்க வேணும். வெயில்ல பால் சுடுதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. S2 அணிக்காக ஜெகன். வேலாம். எஸ் தோனிக்காக ஜெகன்ன்றது வேலுன்ற. Seven overs completed. Score 50.
7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 50. சக்திவேல் காட்டன்ஸ் அணிக்காக சக்திவேல் வந்திருக்காரு. காட்டன்ஸ் அணிக்காக சரியான ஆட்டிங்க. ஏங்க என்னங்க இப்படி ஆடிட்டு வேற இருக்கீங்க? level ஆடிட்டு இருக்காருங்க. 2100 வேலை செய்யுதுங்க கண்டிப்பா. செம்ம ஷாட்டுங்க. என்பிஎல்ல ஹையஸ்ட் பிட். கண்ணுலயே நிக்குதுங்க அந்த ஷாட்டு. பச்சை பயிர் வேலை செய்யுதுங்க. பயிரா? பச்சை பயிர் தான் சைடிஸா? பாத்துட்டு இருக்காங்க. ஆட்டோல இறங்க கொஞ்சம் குத்தாரு. நல்ல ஒரு அருமையான combination. Wide. அருமையான பந்துங்க. வைட்ல தெரிச்சுன்னு போச்சு. சக்திவேல் ஹெலிகாப்டர் பால் போடனானா? நேரா அடிக்கப்பட்ட பந்து கோகுல். சரியான ஷாட்டுங்க. ஆஹா ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா? அவ்வளவுதாங்க. அதே ஃபீல்டர் கிட்ட போச்சு பாத்தீங்களா பாலு? ஆமா, நாங்க ஃபுல்லா ஏழாத்துல இருந்து தான் கோலி வச்சு விளையாண்டுப்போம். அந்த விளையாட பாத்துட்டு ரீகனு. ஆமா மச்சி. மச்சி. கமெண்ட்ரி நீங்க பேசவே கேட்காது. ஏய் டீச்சர் இறக்கி விடுடா. இதாங்க ஷாட். பாருங்க. அவரோட சிக்னேச்சர் ஷாட். ஆமா இதாங்க. இது கண்டிப்பா அவருடைய சிக்னேச்சர் தான் இது. எப்பயுமே இத பறக்க விடுவாரு. எல்லா என்பிஎல்லும் ஒரு பேட்டை பறக்க விட்டதா இருக்கும். ஏன்னா அவர் தலையில தண்ணி நிக்காது. வழிஞ்சுனே இருக்கும் ஈரத்து. தலையில இருந்தே வழியும். ஏன்னா முடி இல்ல மேல. பவுலரு பேட்ஸ்மேன் 2 பேருமே அண்ணன் தம்பியான்னு கேட்டுக்கிறாங்க இங்க. போடு, போடு. ஸ்லோயர் நல்லா ஏமாத்திருக்காரு. நல்லா இத போட்டு யோசிச்சு போட்டிருக்காரு. இது ரத்த பந்தம் இல்லையா, மண்டையில பந்தமா? நீங்க மேட்ச பாருங்க. நீங்க எங்களுக்கு பதில் குடுக்குறீங்க கேட்டப்பா. இது ரத்த பந்தம் இல்ல. ரத்த பந்தம். அருமையான அச்சாருங்க. அடிபட்ட பந்துங்க. இதுதாங்க. அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான். அருமையான ஃபீல்டிங். S2 அணிக்காக கோகுல். அவருக்கு இருக்குங்க. எஸ். கோகுல் இத வந்து கண்டிப்பா எஸ் தாங்க. குறிப்பிடணும். இவன் வந்து S2 கூட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான். S2க்காக இதோ கோகுல். 21ஆம் திருவாண்ட ஒரு காவா ஒண்ணு போங்க. அதோட பெரிய காவா இது. மக்களை மகிழ்விப்பதற்காக இதோ கோகுல். ஆடியன்ஸ் பிளேயரு. ஆரியன் பிளேயரா? ஆகிலா டேய். ஆட்ட நாயகன். மீண்டும் ஒரு அடி. நல்ல ஒரு எஃபர்ட்டுங்க. ஆஹா. ஆ. அவங்களே ஓட முடியலடா. தேர்டாவது வந்தா கூட விட மாட்டேங்கிறாங்க இந்த டீம். ஆஹா. நான் அடிக்கவே மாட்டேனே. இதுதாங்க மண்ட பாசம். மண்டபாசமா?
பந்தபாசம் இல்ல, இது மண்டபாசம். 67ங்க. எங்கேயோ அந்த ரன் எங்கேயோ 67 தூக்கிட்டாங்க. ரன்கள் அடித்தால் ஸ்பார்டன்ஸ் அணி வெற்றி. 5 ஓவர் 28 இருந்ததுங்க. அங்க வந்து மேட்ச வேற லெவல்ல எடுத்துட்டு வந்துட்டாரு பாண்டியன். எஸ்டோ அணிக்காக அற்புதமாக விளையாடிய பாண்டியனுக்கு வாழ்த்துக்கள். மற்றும் கோகுல். அடுத்த போட்டிக்காக நாங்க சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் கதிரவன் மற்றும் எவர்கிரீன் ஹீரோஸ் கேப்டன் அன்பு 6 ஓவர்கள் கொண்ட போட்டி. கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. டாஸ் போடணும். 6 ஓவர் கொண்ட போட்டி. 2 ஓவர் பவர் பிளே. கண்டிப்பா நீங்க டீம்ல ஆடாத பிளேயர்லாம் கொஞ்சம் சான்ஸ் குடுத்தே ஆகணும் 3rd மேட்ச்ல. அப்படி சான்ஸ் கொடுத்ததா எவர்கிரீன் இன்னைக்கு இதுவா இருக்கும். அவர் அப்படி விளையாடி இருந்தாரு 2 மேட்ச் ஜெயிச்சிருப்பாரு. டேய், எப்பயும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஐகான் செலக்ஷன் எப்படி வைப்பாங்க? நாங்க என்பிஎல் எல்லாருக்குமே ஒரே சான்ஸ் நிமிஷம் கொடுப்போம். இருடா. ஐகான் செலக்ஷன் எப்படி வைப்பாங்க பார்த்திருக்கீங்க நீங்க? நல்ல டேலண்ட்ட வச்சு ஒரு பவுலிங் போடுவாரு, ஒரு பேட்டிங் ஆடுவாருன்னு பார்த்திருக்கேன். நேத்து நானு பேப்பர் எழுதி போட்டு ஐகான் செலக்ஷன பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன். இப்படி அதாவது எடுத்துருக்கிறீன்னு கேட்டேன். அவர் தம்பிகளை விட்டு பிரியலான்னு முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணிருக்காரா? முடிவு பண்ணிட்டாரு. அந்த அவரு தம்பிங்க முடிவு நிறைய பண்ணலாம். ஆனா அந்த தம்பிங்க விடவே மாட்டானுங்க. அது தெரியாதா அவனுக்கு? அது வேற யாரும் இல்ல, நீ மட்டும் தான் அதுல. இதாங்க எங்க ஒரு மட்டும் பேசும்போது ஏய், ஓ முட்டை பந்தம். 2 ஜெர்சிங்க கார்த்தி ஏய், ராஜா. ஏய், அதாவது உங்ககிட்ட காசு நான் இதெல்லாம் அநியாயம்டா டேய். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஜெர்சியாடா? ஃபைனலுக்கு ஏதாவது ஜெர்சி வச்சிருக்கீங்களா? கார்த்தி ராஜா இன்னையோட போட்டி முடிஞ்சிச்சு. இருக்கா? நாளைக்கு ஒரு ஜெர்சி வச்சிட போறேன். அட டேய் மண்டபத்திரம். மச்சி உன் டீம் வந்துடுற மச்சி நானு. நேரமின்மை காரணத்தால் எஸ்2 கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க ஃபீல்டிங்கு. ஃபீல்டிங் கொஞ்சம் ஃபாஸ்டா விழுவாங்க. ஏய் ரன் ரேட் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணு மச்சான். ரெண்டு டீம்ல இருந்தும் கொஞ்சம் 12th மேன் வந்துருங்க. ரன் ரேட் கால்குலேட் பண்றாங்க. நான் இந்த டீம்ல யாரா 12th மேன் தான் அனுப்பிச்சிருக்கேங்க. ஸ்பார்டன்ஸ். ஸ்பார்டன்ஸ். ஸ்பார்டன்ஸ்ல இருந்து யாருன்னா ஒருத்தர் வாங்களேன். ஸ்பார்டன்ஸ் அணிக்காக ஆபிரகாம் மற்றும் தருண். ஆக்சுவலா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஒரு 8 பால்ஸ் பேர்ல வின் பண்ணீங்கன்னா, ரன் ரேட் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், குரோத் ஆகும். கண்டிப்பா இந்த 2 டீம் மேல வருவீங்க. நெக்ஸ்ட் மேட்சோட ரிசல்ட்ட பார்த்துட்டு யார் குவாலிஃபைன்னு தெரிஞ்சிரும் உங்களுக்கு. ஸ்பார்டன்ஸ் ஸ்பார்டன்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க. நான் இங்க வர சொன்னேன், நீங்க வரல. நாங்களே இன்ஃபார்ம் பண்றோம். இந்த மேட்ச்ல ஒரு 8 பால்ஸ் பேர்ல நீங்க வின் பண்ணீங்கன்னா, உங்களுடைய ரன் ரேட் குரோத் ஆகும். அக்யூரேட்டா சொல்ல முடியாது. வின் பண்ண உடனே இதுலயே தெரியும். ஆனா கண்டிப்பா நீங்க ஒரு ஒரு 10 பால்ஸ் பேர்ல தான் வின் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்பார்டன்ஸ் இந்த மேட்சை நீங்க 10 பாலுக்கு முன்னாடி ஜெயிக்கணும். இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா விக்கெட்லாம் கவுண்ட் ஆகுது. அதனால நீங்க எவ்வளவு எவ்வளவு மேட்சை சீக்கிரமாவோ இல்ல விக்கெட் சேவ் பண்ணி அடிக்கிறீங்களோ, உங்களுடைய ரன் ரேட் மேல போகும். இந்த போல்ல இன்னும் யாரும் செமிக்கு போல. இன்னும் டிசைட் ஆகல. மேட்ச் முடிஞ்சோடனே கண்டிப்பா டிசைட் தெரிஞ்சிரும். எஸ்2 அணியிலிருந்து ஸ்ட்ரைக்ல ஆபிரகாம், நான் ஸ்ட்ரைக்ல தருண். நாங்க சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ். எங்க இருந்தாலும் நாங்க வீட்டுக்கு போங்க. சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ்.
ஒரு நிமிஷம்ண்ணா சீன்ண்ணா ஒரு நிமிஷம்ண்ணா. ஒரே நிமிஷம். ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல் பந்து அற்புதமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பாலுங்க. டீமுக்காக. சீனு எவர்கிரீன் கேப்டன் மற்றும் 4 சூப்பர் கிங்ஸ் கேப்டன் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்துருங்க. டாஸ் போடணும். சூப்பர் கிங்ஸ் மட்டும் தான் இருந்தது. அது நாங்க இல்ல. நாங்க. நாங்க சூப்பர் கிங்ஸ் எங்க இருந்தாலும் களத்தில் சந்திக்கலாம் வாங்க கதிரவன். வாங்க. களத்தில் சந்திக்கலாம் மிஸ்டர் கதிரவன். போன மேட்ச் இந்த வீரர் இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். மேட்ச் ஃபைட்டிங்கா இருந்திருக்கும். ஒரு அருமையான அடிங்க. ஆட்டுங்க. மேல மட்டும் ஸ்கோர் வச்சிருந்தீங்கன்னா 12 ரன். ஐயோ! கேட்ச் டிராப்புங்க. இது ஒரு கபில் தேவ் கேட்ச்னே கூட சொல்லலாம். கபில் தேவ் கேட்ச் பிடிக்கிறது ஒன்றும் ரொம்ப ஈஸி கிடையாது. ரொம்ப கஷ்டம் தான். மேபி இந்த மேட்ச் விக்கெட் நிறைய லூஸ் பண்ணாம அடிச்சாலுமே ரன் ரேட் ஏறும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க போனாரு மலையாள கமெண்ட்ல பத்திரிக்கை அடிக்க போயிருக்காரு. போயிருக்காரா? சரிண்ணா கொஞ்சம் பின்னாடி போயிருங்கண்ணா. ஃபீல்டர் மாதிரி. ஜெர்சி போட்டுனே முன்னாடி வராதீங்கண்ணா. வைடுங்க. டைட்டா போயிட்டு இருக்கு மேட்ச். பாட்டன்ஸுக்காக சீனு. ஏன்னா ரெண்டு டீமுக்குமே தெரியும் இது எவ்வளவு முக்கியமான மேட்ச்னு. டன்டனா சீனு. எவர்கிரீன் கேப்டன் டாஸ் போடணும். எவர்கிரீன் வைடுங்க. மறுபடியும் ஒரு வைடுங்க. மேட்ச்ல இன்னும் பார்ட்டன்ஸுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பாட்டன்ஸுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் சீனு. பார்ட்டன்ஸுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இன்சைட் எட்ஜுங்க. மிலிட்ரி மோசஸ். தம்பியை ரன் அவுட் பண்ண முடிவு பண்ணாரு. தம்பி இல்ல அது என்ன பையன் மயன் மயன். கேட்ச் டிராப்புங்க. நல்ல ஒரு சேவ்னே சொல்லலாம். கேட்ச் கூட கொஞ்சம் கஷ்டம் தான். பால் முன்னாடி பிச் ஆயிடுச்சு. ஆபிரகாம் நல்லா விளையாடிட்டு இருக்காரு. இன்னும் இந்த ஓவர் முடியல. ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு இந்த ஓவர். பவர் பிளேயோட லாஸ்ட் பாலுங்க. வைடுங்க. கண்டினியூவா வைடு போட்டுட்டே இருக்காரு இந்த ஓவர்ல. 6 பால் போட சொன்னா 12 பால் போட்டுட்டு இருக்காரு சீனு. கொரோனா கொஞ்சம் சீக்கிரமா பாலத்து போட்டா நல்லா இருக்கும். டாட் பால் அவுட்.
ஆபிரகாம் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார். ஸ்பார்டன்ஸ் அணியிலிருந்து அடுத்ததாக கேப்டன் வேலு. ஸ்கோர் ப்ளீஸ். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 9. அரை இறுதிக்கான டாஸ். டாஸை வென்று எவர்கிரீன் அணி போலிங். ஆசை ஜெயிச்சது நாங்கடா. நாங்க சூப்பர் கிங்ஸ். சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட். எவர்கிரீன் பிளேயர்ஸ் கொஞ்சம் ஃபீல்டிங் ரெடியா இருங்க. கேப்டன் கதிரவனோட முடிவு பிடிச்சிருக்குங்க. எல்லாருமே டாஸ் வின் பண்ணி போலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. இவர் கொஞ்சம் வித்தியாசமா பேட்டிங் ஆல்ரெடி 2 டீம் பண்ணிட்டாங்க. பண்ணியிருக்காங்களா? கார்த்தி ராஜா டாஸ் வின் பண்ணாலே டாஸ் விழுந்தோடனே பேட்டிங் போய் அவன் ஏரியால ஆடுற மேட்ச் மாதிரி நினைச்சுக்கிறான் ராஜாரத்துக்கு. டாஸ் இப்படி போட்டு ஜெயிச்சோடனே பேட்டிங் நிற்கிறான். அடுத்தபடியாக பாண்டியா. சிறப்பாக பந்து வீச்சு. அம்பேரின் முடிவு நாட் அவுட். நாட் அவுட். அவுட்டுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். நேரமின்மை காரணத்தினால் எல்லாரும் ஆர்கியூ பண்ண வேண்டாம். கேப்டன் போலர் கேக்குறாங்க. நீங்க யாரும் அம்பையர் பிரஷர் பண்ண வேண்டாம். இன்டர்நேஷனல் அம்பேர். 2 ஓவர் போர். 6 ஓவர் மேட்ச் 2 ஓவர் தான் போர். அடுத்த மேட்ச் வந்து வெறும் 6 ஓவர் மேட்ச் தான். 2 ஓவர் பவர் பிளே. ஏன்னா பிரதீப் ராஜா அவங்க அப்பா வந்திருக்காரு. ரன் சிறப்பாக மடக்கி அடிக்கப்பட்ட பந்து. அற்புதமான நோக்கி சென்றது. சூப்பர் ஷாட்டுங்க. ஓருங்க. அக்ரெசிவா ஆடிட்டு இருக்காரு. மீண்டும் ஒரு அடி. 4 நோக்கி செல்லுமா? ஒரு குட் த்ரோ. 2 ரன் மட்டுமே.
அற்புதமான டாட் பால். End of 2 overs, score 18. Once again, the score is end of 2 over 18 in 1 wicket loss. ஒரு சிறப்பான பந்து வீச்சு. சிறப்பான தடுப்பாட்டம். Who is the call? Not out. Three more balls. நாங்க சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ்லாம் வந்துட்டீங்களா? மணி மணி நாங்க சூப்பர் கிங்ஸ். சிறப்பான ஒரு டாட் பால். டாட் பாலுங்க. நாங்க சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ். டக்குன்னு டக்குன்னு வந்துடலாம். பால் போட, அடுத்த பால் போட. நாங்க சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ். கொஞ்சம் மேடை கிட்ட வாங்க. நம்மளுக்கு அடுத்த மேட்ச் செகண்ட் ஹாஃப் போயிட்டு இருக்கு. நீங்க அங்கங்க நின்னுட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு டீமோட இருங்க. வாங்க, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் அந்த டீமோட இருக்க போறீங்க. அகலப்பந்து. சிறப்பாக அம்பையர் பார்த்துக் கொண்டிருக்கும். எவர்கிரீன் ஃபுல்லா அசம்பிள் ஆயிட்டீங்களா? அடுத்து உங்களுக்கு தான் மேட்ச். நாங்க சூப்பர் கிங்ஸ். மீண்டும் ஒரு அகலப்பந்து.
வைடுங்க. பால் போனதுக்கு அப்புறம் ஷேடோ பிராக்டிஸ் பண்ணுங்க. வாங்க எவர்கிரீன் ஹீரோஸ் ஃபுல்லா அசம்பிள் ஆயிடுங்க அடுத்த மேட்ச்சுக்கு. எவ்வளவு சீக்கிரம் நடத்துறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது செமிக்கும் ஃபைனலுக்கும். மீண்டும் ஒரு அகலப்பந்தை. நாங்க சூப்பர் கிங்ஸ் ரெடியா அடுத்த ஆடுறதுக்கு? 11s அசம்பிள் பண்ணிடுங்க. ரெடியா இருக்கும். எவர்கிரீன் ஹீரோஸ் உங்களோட 11s ரெடியா? டைமர் போயிட்டே இருக்கு. 35 மினிட்ஸ்ல 7 ஹவர்ஸ் போடணும். ஆல்ரெடி நீங்க நிறைய எக்ஸ்ட்ராஸ் போட்டுருக்கீங்க. டைம் போயிட்டு இருக்கு. வைடுங்க. அது வைடுங்க இந்த ஓவர்ல. வைடா போட்டுட்டே இருக்காரு. சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சீனு ஸ்பார்டன்ஸ் அணிக்காக. ரிங்ஸ் அப்போ மட்டும்தான் அந்த டைமர் ஸ்டாப் ஆகும். மீதி டைம்ல ஸ்டாப் ஆகாது. ரன்னிங்ல தான் இருக்கும். இன்னும் இந்த ஓவர் முழுசா முடியல. ஆல்மோஸ்ட் 5 minutes completed. அச்சாருங்க. அச்சா ஷாட் கையை கேட்சுங்க. தஞ்சம் அடைந்தது. விக்கெட்டை Attention பறிகொடுத்து நின்னு- வெளியே செல்கிறார் வேலு. அட்டென்ஷன்ல நின்னு கேட்ச் வச்சிருக்காரு. அந்த ஷாட்டும் அட்டென்ஷன்ல தான் அடிச்சது பாத்தீங்களா? அது கவனிக்கலங்க. இதோ இறங்குறாருங்க. கிரீஸ் கோகுலுங்க. அடுத்த பேட்ஸ்மேன் கோகுல் கெயில் என்ற பெயர் கொண்டவர். அனாத கோகுல். எஸ்ட் அசம்பிள் ஆயிடுங்க. டக்குன்னு அசம்பிள் ஆயிடுங்க. இதோட 10 நிமிஷம் ஆயிடுச்சு அவர் பால் போட வந்து. இன்னும் ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகல. தனது அணிக்காக மட்டை வீச வந்துள்ளார் கெயில். ஆனால் கையை தஞ்சம் அடைந்தது. நல்ல ஒரு ஷாட்டுங்க. விண்டு ஃபேவர் இல்ல. அந்த இடத்துல அடிச்சா பால் டிராவலே ஆகல. நல்ல ஒரு ஷாட் தான். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். எவர்கினோட தூண் வராரு உள்ள. சார்ஜ் வராரு உள்ள. ஸ்கோர் எத்தனை ஒரு 4 ஓவர் முடிஞ்சிச்சா? End of 3 overs score 25. 25ங்க. நல்லதா ஆடி 3 இருக்கு. wicket loss. ஆனா என்னன்னா அவ்வளவு நேரம் ஆச்சு 3வது ஓவர் கம்ப்ளீட் பண்றதுக்கு. The next bowler is Saravanan. ஆட்டோ ஓட்டுருக்கு அஜித் குமார் நினைப்பு நினைக்கிற மனசுல. எவர்கிரீன் ஹீரோஸ் அசம்பிள் ஆகிட்டே நீங்க இருக்காங்க. அஜித் ஃபேன்ன்றத வந்துடாதீங்க. அஜித் இல்ல, நீங்க அஜித் ஃபேனு. அடுத்து ஆடப்பட்ட
ஒன்றை மட்டும் சேரும். களத்தில் ஜார்ஜ். ரிவர்ஸ் என்ற முறையில் அடிக்கப்பட்ட பந்து 1 ரன்னை சேர்ந்தது. எந்த மேட்சுக்குமே அவர் பேட்டிங் இறங்கல. S2 மேல உடனே வெறித்தனமா பேட் எடுத்து உள்ள வந்திருக்காரு. ஏதோ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் ஆடி இருக்காரு. ஒரு பாலுக்கு ஓவர் பால் தான் ஆனார் வந்து. அவர் வந்து பேட்டிங்லேயே சேராது. அற்புதமாக நகர்ந்து வந்து அடிக்கப்பட்ட 1 ரன். அருமையான ஒரு அடி. நல்ல ஷாட்டுங்க. அங்கை வந்து சேருமா? நாலுங்க. ஆஹா, அற்புதமான நாளுங்க. இதுதான் பார்த்துட்டு இருந்தேன் நாங்க. ரொம்ப கிரிக்கெட்டின் கடவுளே என்று அழைக்கப்படும் காட் ஆஃப் கிரிக்கெட் என்று அழைக்கப்படுபவர் ஜார்ஜ். ரொம்ப வருடம் கழிச்சு இவர்கிட்ட இந்த ஷாட்டை பாக்குறோங்க. காட் ஆஃப் கிரிக்கெட்டா? மனித உருவத்தில் கிரிக்கெட் தெய்வம். டேய் என்னடா ஒரு பால் வச்சு திரும்ப வைக்கிறீங்க டேய். அந்த மாதிரியான ஒரு ஷாட்டுங்க அது. அதானே நாங்க ஃபர்ஸ்ட்ல சொல்றோம். என் தலைவனை இறக்குங்கன்னு. அவர்தான் இறங்க ஆனா மாட்டேன்னு இல்ல ஆரம்பிச்சாரு. இல்ல. அவர்தான் இறங்க அவர் தான் மாட்டேன்னு. எல்லாரையும் இறக்கிக்கிறார். அவரு இறங்குறதுக்கே பயமா இருக்கு போல இது அவருக்கு. மீண்டுமே ரிவர்ஸில் அடிக்கப்பட்ட பந்து. ஆனால் பால் வரதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் அடி முடிச்சிட்டாரு. கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது. கோவப்பட வேண்டாம். அமைதி காக்கும். அவர் கண்ணுல வெறி தெரியுது. தெரியுதா? எப்படி அவர் கண்ணே தெரியல எனக்கு இங்க இருந்து. அவ்வளவு சிவப்பா இருக்கு. விட்டு தட்டு கட்டு ட்ரை பண்ணாரு. டாட் பால். ஓவர். End of 4 overs. The score is 32. Innings 32 break. 35 அடிக்கணும்னு நினைக்கிறேன். 32. 32 32. தண்ணி எடுத்து போங்க கொஞ்சம் அம்பேருக்கு. So innings break. To win 35 is required. 35 is required in 24 balls to win S2. நாங்க சூப்பர் கிங்ஸ் டக்குன்னு அசம்பிள் ஆயிடுங்க பேட்டிங்க்கு. எவர்கிரீன் ஹீரோஸ். அடுத்த மேட்ச் 6 ஓவர் கொண்ட மேட்சா இருக்கும். 2 ஓவர் பவர் பிளே. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம குயிக்கா நடத்த பாருங்க. 6 ஓவருமே பவர் பிளே கொடுப்போம். 6 ஓவருமே நாங்க பவர் பிளே கொடுப்போம். ஏய் போடா உள்ள. ஏய் அப்பா வந்துட்டாருன்னு பேசுறியா? இன்னிங்ஸ் பிரேக் ஓவர். அசம்பிள் ஆயிடுங்க. குயிக்கா அசம்பிள் ஆயிடுங்க. பிரதீப் அங்க என்ன பண்றீங்க? வந்துருங்க நீங்க. அடுத்தபடியா ஓவர் வீச வந்தவர் மாடு என்கிற ஆனந்த். நைட்டர் என்று அழைக்கப்படுவார் செல்லமாக. அம்பேஸ் கால். வைடா, நோ பாலா, நோ பால். சிறப்பாக வீசினார் நைசர். வந்து அவர் கையில இருந்து ரொம்ப லாபகமா போயிடுச்சுங்க.
ரிவர்ஸ் என்று அடிக்க முயற்சித்தார். ஆனால் நைசர் விடவில்லை. சூப்பர் கம்பேக் என்று சொல்லலாம். மூணு பேரையும் சொல்லியாச்சுப்பா. நைசர், மாடு, ஆனந்த் 50 ரூபாய் கொடுத்தேன் நான் சொன்ன மாதிரியே. பூமா மீண்டும் லாபகமாக வீசப்பட்ட பந்து அம்பேஸ் காலின் முறையில் வைட் என்று அறிவிக்கப்பட்டது. மிக 2 சிறப்பான பந்துகளை வீசியார். உற்சாகப்படுத்துங்க. உற்சாகம் கம்மியா இருக்கு பாருங்க. அப்பதான் உங்க பவுலர் போடுவாங்க. உற்சாகப்படுத்துங்க எல்லாரும். மீண்டும் ஒரு அகலப்பந்து. கீப்பர் நழுவ விட்ட வகையில் ஒரு ரன் சேர்கிறது. கன்னத்துல கை வைக்காதீங்க நைசர். உங்களால முடியும். போடுங்க. அடுத்த பால போடுங்க. எவர்கிரீன் அடுத்த மேட்சுக்கு ரெடி ஆயிடுங்க. ஜெர்சி எல்லாம் மாட்டிடுங்க. ஆட்ட நாயகன் குயிக் அசம்பிள் ஆயிடுங்க. அந்த ஓவரை பேபி கட் பண்றாங்க. தனது அணிக்காக அவரே பந்து வீச வந்தார். கோவப்படாதீங்க கீப்பர். சிறப்பான ஒரு ரிவர்ஸ். ஆனா அது பவுலர் கையிலேயே போயிடுச்சுங்க. மரியா மரியா சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து. அக்ரெசிவ் கேம்னா அக்ரெசிவ் கேம் தாங்க. ஜார்ஜ் கிட்ட இருந்து கொஞ்சம் ஆனா ஓடணும். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஆட்டெல்லாம் பாக்குறோம் நாங்க அவர்கிட்ட. அருமையான கவர் டிரைவ். ஒரு ரன்னை சேருமா? இல்லை. விக்கெட். அக்ரெசிவ் பிளேயரை விக்கெட் எடுத்துறீங்க. ரொம்ப தவறுங்க இது. அடுத்தபடியாக களமிறங்க வந்தவர் சக்தி என்ற கட்டப்பா. சக்தி வேல். உயிர் கொடுப்பாரா வாரியர்ஸ்க்கு? சக்தி வேல். சிறப்பாக தடுத்தாடப்பட்ட பந்து ஒரு ரன்னை சேர்ந்தது. சைக்கிள் கட்டப்பா 6 அடிப்பாரா 4 அடிப்பாரா? எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது. ஜண்டா மலையாள கிளம்பன்ட்டார் வந்துட்டார் நமக்கு. காற்றில் வீசினார் மட்டையை. End of 5 overs, score 39. 4 wickets.
28 required in 18 balls. தனது அணிக்காக பந்து வீச வந்துள்ளார் பாண்டி. ஒரு செல்லமாக கிரசட் பாண்டி, கிரசன்ட் ஊர்காவலன் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர். மலையாள கமெண்ட்ரி உங்களுக்காக சிறப்பான மலையாள கமெண்ட்ரி மறுபடியும் வந்தது. இதோ வந்து விட்டார் ஆவடியின் மண்ணின் மைந்தன் இளையா என்கிற இளையராஜா, பிரதீப்பின் குருநாதர், அப்பா மகன். தருண் ஒரு நல்ல டிரைவர் அடிச்சிருக்கா അവിടെ അവിടെ ഒരു സിംഗിൾ ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്നു. ഡബിൾ ആണ് കൺവേർട്ട് ചെയ്തിരുന്നത്. അടിപൊളി ഓട്ടാണ് അവിടെ. பிரகாஷ் போன் உங்ககிட்ட இருக்கு. பிரகாஷ் போன் உங்ககிட்ட இருக்கா? അത് നല്ലൊരു ഡാട്ട് ബോൾ ആയിട്ട് പാണ്ഡ്യ അവർ ഇട്ടുണ്ട് അവിടെ. சிறப்பாக வீசப்பட்ட ஆஃப் கட்டுங்க, அது சிக்னேச்சர் பால்ங்க அது. അവിടെ മീൻ ഒരു മിസ്ഫീൽഡിംഗ് ആണ് കണ്ടത് നമ്മള്. அகல பந்து വൈഡ് ബോൾ ആണ് அம்பேஸ் கால் படி அது வைட். மீண்டும் பந்தம் ஒன்று சேர்கிறது. பந்தம் முறிஞ்சுதுங்க. விக்கெட்டா கொடுத்து வெளியே செல்கிறார் சக்தி வேல். வேலாக நிப்பாருன்னு பார்த்தோம் அந்த டீமுக்கு. ஆனா அவரு வருத்தத்துடன் சொல்லிக் கொள்கிறோம், சக்தி வேல் ஒரு அகலப்பந்து. இந்த ஓவர்ல ரெண்டாவது வீசப்பட்ட அகலப்பந்து. பிரதாபண்ணா கிருஷ்ணா மீண்டும் ஒரு அகலப்பந்து. இது மிகப்பெரிய அகலப்பந்துங்க. ஒரு பால் டாட், ஒரு பால் வைடு. அற்புதமா வீசிக்கொண்டிருக்கிறார் பாண்டியா.
சொன்ன மாதிரி அடுத்த பால் டாட்டுங்க. ஓவர். End of 6 overs. The score is 40. The score is 45. "22 is required in 12 balls. Score is 45. பிரதீப் இங்க வந்து இது பண்ணாதீங்க, வெளியே வந்துருங்க. நீங்க அடுத்து ஆட போற டீம் தானே பிரதீப்? அடுத்து ஆட போற டீம் தானே? அங்க போய் அசம்பிள் ஆகுங்க, இங்க எதுவும் வராதீங்க. போங்க. பவுலர் டக்குன்னு அசம்பிள் ஆயிடுங்க. அங்க பேட்ஸ்மேன்ஸ் மிக சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து. இரண்டாகுமா மூன்றாகுமா? ஆஹா, 2 அடைந்தது. சிறப்பா ஓடினாருங்க அவரு. நல்ல ரன்னிங் இருக்கு. ரன்னிங் பிட்வீன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இவங்க. புரிஞ்சு சாதுரியமா ஆடிக்கிட்டு இருக்காங்க. 12 balls 22 தான் ரெக்வயர்டு. இருந்தாலும் நாங்க ரன்னிங்ல பொறுக்கி ஆடுவோம்னு ஆடுறாங்க. வைட், அகலப்பந்து. எதிரிகள் உங்கள் எதிரிகள். இதோட 15வது எக்ஸ்ட்ராஸ் இது இந்த மேட்ச்ல. வைட் 16. எக்ஸ்ட்ராஸ் மட்டும் 16ங்க இந்த மேட்ச்ல. ஜூஸ் அவைலபிளா இருக்கு. எல்லா டீமும் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஜூஸ் ஸ்பான்சர்ட் பை ஹெவர் கிரீன் ஹீரோஸ் கேப்டன் அன்பு. மிக சிறப்பாக தடுத்தாடப்பட்ட பந்து. ஒரு ரன். So once again repeating the same. The juice sponsoring by Evergreen Heroes Captain Anbu. NPL-காக அன்பாக வந்து ஜூஸ் ஸ்பான்சர் பண்றாரு. So every captains please collect the juices in the cage. டாட் பால். மிக சிறப்பாக வீசப்பட்ட பந்துங்க அது. ஒரு டாட்டும் அவங்களுக்கு வந்து உயிர் கொடுக்குன்றது புரிஞ்சு போடுறாரு. மீண்டும் ஒரு டாட் பால். So all team captains please collect the juices in the stage. சாப்பாடும் வந்திருக்குங்க. சாப்பாடு ஸ்பான்சர் பண்ணுவரும் அவரே தான். என்பிஎல்காக ரொம்ப சிறப்பா வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எவர்கிரீன் ஹீரோஸ் அன்பு. ஜூஸ் பிளஸ் சாப்பாடு. எல்லாரும் வந்து சாப்பிடணும் கேட்டுக்கிறோம். மீண்டும் ஒரு டாட் பால். மூன்றாவது டாட் பால். தேவையில்லாம தூக்கி எறியப்பட்ட பந்து. ஒரு ரன் வந்தது. டாட்டா இருந்த பந்துங்க இது. டாட் போடுறது எவ்வளவு கஷ்டம் ஒரு பவுலரு. டாட் போடுறது எவ்வளவு கஷ்டம். ஈஸியா கீப்பர் இப்படி த்ரோ பண்ணா எப்படிங்க? ரொம்ப கிட்ட வந்துருச்சு. 7 பாலுக்கு 14 தான் அடிக்கணும். 16 சாரி. பேட்ஸ்மேன் போதுன்னு சொல்லிட்டாரு. ஒரு ரன் மட்டும் தான் ஆடுறத கான்செப்ட். So end of 7th over the score is 52. 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
15 required in 6 balls. Who is going to bowl this over? Saravanan. கடைசி ஓவரை வீச வந்திருக்கிறார் சரவணன். 6 பாலுக்கு 15 அடிக்கணும்ன்ற 15 பால் சிங்கல்ல. சீக்கிரம் சீக்கிரம். சரவணன் அற்புதமான ஒரு அடிங்க. சூப்பருங்க. ஆனா உன்ன பேட்ஸ்மேன் ஓடவே இல்லையே, என்ன பண்றது? மீண்டும் கீப்பர் தூக்கி எறிஞ்சிட்டாரு பந்த. ஆனா அது ரன் எதுவும் ஓடல. 2 ரன். ஒரு பால்ல 2 ரன் ஆடி இருக்காங்க. இன்னும் 5 பால்ல 13 ரன் தான் ஆடணும். அற்புதமான அடிக்கப்பட்ட பந்து 6 நோக்கி செல்லுமா? அருமையான ஷாட். 2 பேரும் தடுத்து 4 தள்ளி விட்டார்கள். அந்த ஓட்டங்கள் சூப்பரா ஃபீல்டிங் பண்ணீங்க ப்ரோ. ஷாட். 2 பந்துல 6 ரன் வந்திருக்கு. 4க்கு 9 தாங்க அடிக்கணும். நான்கு பந்தில் 9 ஓட்டங்கள் அடித்தால் வெற்றி. 4 பாலுக்கு 9 ரன் அடிக்கணும். உள்ள செம அட்வைஸ் போயிட்டு இருக்கு பவுலருக்கு. பிரஷர்ல இருப்பாங்க 2 டீமுமே இப்போ. விக்கெட் விக்கெட்டுங்க. செலிப்ரேட் பண்றாருங்க பவுலரு. அருமையான ரொம்ப முக்கியமான நேரத்துல விக்கெட் எடுத்திருக்காரு அவரு. ஒரு டாட்டும் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். நைசர் நைஸாக நவருகிறார். அசம்பல் ஆடுங்க. இன்னும் 3 உன்னால என்ன பண்ண முடியும்? முடிக்கணும். நல்லா பண்ற. பந்தி ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து ரொம்ப சிறப்பா ஆடினாருங்க அந்த பேட்ஸ்மேன். சும்மா சொல்லக்கூடாது. இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காரு. 3 பாலுக்கு 9 ரன் தான் இப்ப அடிக்கணும். பாசிபிள் இருக்கு. கிரிக்கெட்ல எது வேணா நடக்கலாம். அற்புதமாக அடிச்சாருங்க. கேட்ச் ஆகுமா? 1 ரன் ஆகுமா? கையில பட்டு போயிருக்கு. பறந்துருக்குங்க பந்து. ஐயோ 4 லைன் வரைக்கும் வந்துருச்சு. 2 ரன்னுங்க. இப்போ 2 பாலுக்கு 7 ரன் தான் அடிக்கணும். என்ன வேணா நடக்கலாம். ஒரு 6 அடிச்சா டிரா மேட்ச். அகலப்பந்துங்க. ரொம்ப தப்புங்க இந்த நேரத்துல அகலப்பந்து போட்டது. இப்ப 2 பாலுக்கு 6 ரன் தான் அடிக்கணும். சான்ஸ் இன்னும் கையில இருக்குங்க. அடிப்பாரா? 2 பால்ல 6 அடிப்பாரா? இல்ல 3 கூட அடிக்க சொல்லுங்க. அடிங்க. நைசர் நாங்க சூப்பர் கிங்ஸ். மீண்டும் ஒரு அகலப்பந்து. அற்புதங்க அற்புதங்க. சிறப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பேட்ஸ்மேன். எவ்வளவுதான் அடிக்கணும் இந்த மேட்ச் இவ்வளவு நேரம் போயிடுது. 2 பாலுக்கு 5 ரன்னா. ஆட்டுங்க. நாட்டு பாலுங்க. பரவாயில்ல. இன்னும் 1 பால் இருக்கு. அதுலயும் முயற்சி பண்ணலாம். 4 பால் தான் அடிக்கணும். 5 பால். இப்போ S2 ரன் ரேட்டோட இருக்கணும்.
ஏன்னா நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ராஜா வின் பண்ணாங்கன்னா 100 பேஸ் பண்ணி தான் அடுத்த டீம் குவாலிஃபை ஆகுறது. ட்ரங்கன் லெவன்ஸ் அப்ப அசந்தா ஆப்படியத்திலே குறியா இருக்கு. மூணாவது 4 runs டிஃபரன்ஸ்ல மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. The winner is S2 for this match. இந்த மேட்சோட ரிசல்ட் என்ன இருக்குன்னா மேபி வந்து குவாலிஃபை நினைக்கிறேன். இந்த போல் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 100